வணக்கம். மகர ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர சனி பயிற்சி என்பது திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களில் திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு என்று தனிப்பதிவாக போட்டிருக்கும். இது நட்சத்திரம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. மகர ராசிக்காரர்களும் பொதுவாக போட்டாவே எல்லோருக்கும் ஒரே நிலையில் நற்பலன்களோ கெடு பலன்களோ நடந்து விடாது. ஆனால் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கூட இப்படித்தான் நடக்கப் போகிறது என்பதை துல்லியமாக சொல்லிவிடவும் முடியாது. காரணம் ஒரு பொது பலன். ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் பயிற்சி பெறும். அதை பற்றி தெளிவாக புரிவதற்குத்தான் பஞ்ச அங்கங்களாக பஞ்சாங்கத்தை கொடுக்கிறார்கள் நமது முன்னோர்களுடைய முயற்சி. அப்படி இருக்கும்போது ஒரு நட்சத்திரத்திற்கு நன்மைகள் நடக்கிறது என்று நான் மட்டுமல்ல, எந்த ஜோதிடர்கள் சொன்னாலும் நன்மைகளை சொன்னால் மட்டும்தான் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் மன நிம்மதியடையும், சந்தோஷம் பெறும். அதை தவிர்த்து கெட்டது நடக்க போகுது, கஷ்டம் வரப்போகுது, துன்பம் வரப்போகுதுனாக்கா இதுக்கு ஒரு பெரிய காரணத்தை வச்சு நிற்பாங்க. எதுவாக இருந்தாலும் நாம் நல்லதே நினைக்கணும், அப்போ தான் நல்லது மட்டும் நடக்கும். கெட்டது நினைக்கக்கூடாது, கெட்டதாகவே நடந்துன்னு போய்டுன்னு அவங்களுக்குள்ளவே ஒரு முடிவை எடுத்து அதன் பின்னாடியே செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் பஞ்சாங்கம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், ராசி நட்சத்திரம், லக்கினம், லக்கின நட்சத்திரம், லக்கின அதிபதி, தசாக்குள் நடக்கக்கூடிய புத்திக்குள் நடக்கக்கூடிய அந்தர சூட்சம்னு எண்ணற்ற விதிமுறைகளை அதற்குள்ள அடக்கி சாதாரணமாக சொல்லுவாங்க. நாங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு போகிறோம். இது அனைத்தையும் தெரிந்து துல்லியமாக கணக்கிட்டு லக்னத்தை பார்க்குறோம், ராசியை பார்க்குறோம், மற்ற கிரக அமைப்பை பார்க்குறோம், என்ன தசா நடக்குதுன்னு பார்க்குறோம். அந்த தசாவாகப்பட்டது அந்த லக்னத்திற்கு யோகமா ராசிக்கு யோகமானு பார்த்து அதுக்குள்ளே நடக்கக்கூடிய புத்தி, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சூட்சுமத்தை பார்த்து சொல்கிறதுக்குள்ளெல்லாம் போதும் ஆகிடும் அனைத்தும் கற்ற ஜோதிடருக்கு. அந்த வகையில் நன்மைகள் நடக்க போகிறதுன்னு பொதுவாக சொல்வது தான் பொது பலன். இது நட்சத்திர பலன். நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரம் இருக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்பது உத்திராட நட்சத்திரமா? சூரியனி நட்சத்திரம். சூரியனி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பகை. சனி பகவான் பகையாக என்று சொல்லிவிட்டாலே அவர் 6க்கும் 7க்கும் அதிபதி. எதுக்கு? நட்சத்திரத்துக்கல்ல, சிம்ம ராசிக்கு. அந்த பலனையும் சேர்த்து தான் கொடுப்பார். ஒரு பகைவன், ஒரு எதிரின்னு வச்சுக்கோங்க, துரோகின்னு வச்சுக்கோங்க, அவன் நன்மையை செய்வானா என்று கனவில் கூட நாம் அது கனவாக வந்தால் கூட அது பொய்ன்னு நினைப்போம். அந்த வகையில் சூரியனி நட்சத்திரத்திற்கு ராகு, கேது, சனி எப்பவுமே பகை. அவர்கள் கெட்ட இடத்திற்கு வரும்போது சூரிய நட்சத்திரத்துக்கு நான் கேட்டீங்கன்னாக்கா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு 7 சனி வந்தாக்கா படு பாதகத்தை செய்திருப்பார். அந்த மாதிரி நாம் அந்த நேரத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. இப்போது நட்சத்திரத்தினுடைய பலன்களுக்கு வரலாம். உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். சனி பகவான் முற்றிலும் விலகுகிறார். முற்றிலும் விலகியதுமே நற்பலன்கள் நடக்க போகிறது. சனி பகவானை தந்துடுவார் இது எல்லாத்தையுமே இல்லை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில், உங்கள் நட்சத்திரத்திற்கு 7ஆம் இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து வகையான கெடு பலன்களில் இருந்தும் காப்பாற்றுவதற்குண்டான
வழியை செய்வார். அது உங்களுடைய ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கா, அதிகப்படியான நற்பலன்கள். தசா சரியில்லையா, மத்தியம பலன்கள். சொல்கிறதுல என்ன குறைச்சி அதிகமாக சிதற தேங்காய் உடைச்சது போல் பட்டுன்னு சொல்லிடணும். அந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது. பல வருஷமாக பட்டு வந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. அதுவும் கடன் தொல்லையா, நோயா, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையா, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினையா, சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனையா, செய்கிற தொழிலால் வந்த பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே முடிவாக உடனே செய்து விட மாட்டார். ஆனால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வருவதற்கும், வருமானம் பெருகுவதற்கும், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைப்பதற்கும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும், தொழிலில் வெற்றி காண்பதற்கும் வழிகளாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருக்கலாம். திருவோணம் சந்திரனி நட்சத்திரம். சந்திரனி நட்சத்திரமாக இருந்தால் கூட 7.5 சனியில் 7.5 ஆண்டு காலங்கள் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் ஆரம்பித்து ஆச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இந்த 7.5 வருஷத்தில் இழந்தது அதிகம். நீங்கள் எதிர்பார்க்காமல் இழந்ததும், எதிர்பாராத அனுபவித்து வந்த கஷ்டங்களும் துன்பங்களும் முற்றிலும் மறைந்து அனைத்து வகையான நற்பலன்களும் பெறலாம். இதில் ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும், நான் லட்சமாக இழந்துட்டேன், நான் கடன் பட்டு வீடு இழந்துட்டேன், சொத்தை இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன். அது ஜாதகத்தில் தசா சரி இல்லாமல் இருந்தால் அவ்வளவு பாதகத்தை கொடுத்துருக்கோம். இது நல்ல நேரம், நல்லதை மட்டும் பேசலாம். நற்பலன்கள் நடக்கப் போகிறது, நன்மைகள் கிடைக்கப் போகிறது, வருமானம் பெருகப் போகிறது, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நற்பலன்கள் நடப்பதற்குண்டான வழிகளையும் வரங்களாக கிரகங்களே கொடுக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாவே தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க. ஏதோ வாய் புளிச்சதோ இல்லை மாங்காய் புளிச்சதோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா. இது உடைப்பட்ட நட்சத்திரம். 2 பாதங்கள் மகர ராசியிலும் மீதம் உள்ள 2 பாதங்கள் கும்ப ராசியிலும் இருக்கும். இப்போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே தவிட்டு பானையெல்லாம் தங்கன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. நீங்கள் பிறக்கும்போது அந்த செவ்வாய் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருக்கணும். நீச பகையாக இருந்துட்டாக்கா ஒரு கேள்வி வரும். என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் பிறக்கும்போது தரித்திரத்தை கையில் பிடிச்சின்னு பிறந்தேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னவே திட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் சொன்னது நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு. சரி, சனி பகவான் 7.5 சனியிலிருந்து முற்றிலும் விலகப் போகிறார். இனி நன்மைகள் நடக்கும், சந்தோஷம் பிறக்கும். இதனால் வரையில் அவிட்ட நட்சத்திரம்னா போர்க்குணம் இல்லாமல் இருக்குமா? சண்டை, பிரச்சனை, பல வகையான இன்னல்களும் மனவேதனைகளும் அவமானங்களும் சந்தித்து வந்த உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான திருப்பு முனைகள், முன்னேற்றங்கள், திடீர் தனலாபங்கள், வெற்றிகரமான யோககரமான செயல்கள் அனைத்திலுமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய கிரக அமைப்பு வந்தாச்சு. எங்க ராகு கேதை பார்க்காமலே சொல்கிறீங்களே, இதெல்லாம் நடந்துடுமா? குருவே பலமாக இருக்கும்போது, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் பலமாக இருக்கும்போது ராகு கேதுக்களால் பெரிதளவு துன்பங்களை தந்துவிட முடியாது. ஆனால் ராகு ஒரு சாதாரண கிரகமே கிடையாது. நல்ல நாளில் கூட சில நாசக்காரியங்களை செய்வதில் மிகவும் வல்லமை படைத்தவர் தான் ராகு பகவான். என்ன ஒன்று, மறைமுகமாக கேட்டாக்கா அரசாங்கத்துக்கு ஆகாத, குடும்பத்துக்கு ஆகாத, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆகாத சில தவறுகளை செய்ய வைத்திருப்பார். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது ராகுவும் சேர்ந்து, அதனால் ஏற்பட்ட அவமானங்கள் பெருசாக இருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம். இப்போ தான் குரு பகவான் பலமாக வராரு.
இனிமேல் ராகு பகவானால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நன்மைகள் இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதில் அதிகப்படியான நற்பலன்கள் வச்சுங்களேன், தசா நல்லா இருக்குது இல்லைங்க, பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டாக்கா தசா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரிங்க, தசாவே சரியில்லை, அப்போ கூட நல்லது நடக்கும், நம்பிக்கையுடன் இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற, பெறுகின்ற, கிடைக்கின்ற காலங்கள் அருகில் வந்து விட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.